சுவாமியே சரணமையப்பா. பெருவழிப்பாதையும் சிறுவழிப்பாதையும். அன்னைக்கொரு மலையுண்டு கையிலை மலை, அன்னைக்கொரு மலையுண்டு ஏழுமலை, அண்ணனுக்கோர் மலையுண்டு பழனி மலை, அண்ணனுக்கோர் மலையுண்டு பழனி மலை, ஐயப்பனின் மலையோ சபரிமலை, எங்கள் ஐயப்பனின் மலையோ சபரிமலை. ஐயப்ப சுவாமி சபரிமலையில் எழுந்தருளி சகல லோகங்களையும் காத்தருளும் கண்கண்ட தெய்வம். 8 திசைகளுக்கும் அருளை கொட்டிக் கொடுக்கும் ஹரிஹரன் புதல்வன். எங்கும் எப்போதும் உதவிட ஓடிவரும் ஏழை பங்காளன். ஆன்மீக மழையில் ஆன்மாவை நனைய வைக்கும் ஆனந்த சித்தன். இப்படி ஐயப்ப சுவாமியை பற்றி வாழ்நாள் முழுக்க போற்றி புகழலாம். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தெய்வம் சுவாமி ஐயப்பன். சிறப்புமிக்க கார்த்திகை மார்கழி மாதங்களில் பரவலாக பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலைக்குச் சென்று ஐயப்பனை வழிபட்டு வளம் பெறுவார்கள். இத்தகைய புனிதமான நாட்களில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டிற்கு பின்னால் உள்ள ஐதீகங்களை பற்றி கூறுவதே இன்று பெருவழிப்பாதையும் சிறுவழிப்பாதையும் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுக்கு மாலையிட்டு இருமுடி கட்டி உள்ளம் உருகி விரதம் இருந்து சபரிமலை ஐயப்பனை காண பல்வேறு ஊர்களிலிருந்தும் பக்தர்கள் செல்வார்கள். அப்படி சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் ஆலயத்தை அடைய 2 வழிகளை பயன்படுத்துவார்கள். ஒன்று பெருவழிப்பாதை, மற்றொன்று சிறு வழிப்பாதையாகும். உடலில் பலமும் போதுமான நேரமும் இருப்பவர்கள் பெரிய பாதையை தேர்ந்தெடுத்து பயணத்தை தொடர்கிறார்கள். முதியவர்கள், குழந்தைகள் போன்றோர் சிறு வழிப்பாதையை தேர்ந்தெடுக்கின்றனர். எருமேலியில் ஆரம்பித்து சபரிமலை வரை உள்ள 48 மைல் தூரம் பெருவழிப்பாதை எனப்படுகிறது. பம்பையிலிருந்து ஆரம்பித்து சபரிமலை வரையில் உள்ள 7 கிலோமீட்டர் தூரம் சிறு வழிப்பாதை எனப்படுகிறது. முதலில் பெருவழிப்பாதை பற்றி அறியலாம். பெருவழிப்பாதை வழியாகத்தான் ஐயப்பன் சபரிமலை சென்றதாக கூறப்படுகிறது. ஆகையால் பெருவழிப்பாதையில் சென்றால்தான் ஐயப்ப யாத்திரை முழுமையடையும் என சொல்லப்படுகிறது. பெருவழிப்பாதை வரும் பக்தர்கள் முதலில் எருமேலி அடைந்த பின் அங்கு தர்மசாஸ்தா ஆலயத்திற்கு முன்பு பேட்டை துள்ளி வணங்குவார்கள். அப்போது வாவர் சுவாமியை வணங்கி மலை மீது ஏறிச் செல்ல அனுமதி பெறுவார்கள். அங்கிருந்து தொடங்கும் சபரிமலை யாத்திரை பேரூர் தோடு, காளைக்கட்டி, அழுதா நதி, அழுதாமலை, கல்லிடும் குன்று, இஞ்சிப்பாறை கோட்டை, முக்குழி தாவளம், கரிவலந்தோடு, கரிமலை ஏற்றம், கரிமலை இறக்கம், பெரியானை வட்டம், சிறியானை வட்டம் போன்றவற்றை கடந்து பம்பையின் அடிவாரத்தை சென்றடையும். இந்த பெருவழிப்பாதையில் வரும் ஐயப்ப பக்தர்கள் பம்பை நதி வரும் வரை சில வழிபாட்டு முறைகளை செய்து வருவார்கள். காளைக்கட்டியில் வெடி வழிபாடு செய்து வணங்குவார்கள். அழுதா நதியில் நீராடி கல்லெடுப்பார்கள். பின்னர் அழுதாமலையில் செங்குத்தாக ஏறி அழுதா நதியில் எடுத்த கற்களை கல்லிடும் குன்றில் வீசி வணங்குவார்கள். இஞ்சிப்பாறை கோட்டை, அழுதாமலை இறக்கம் கடந்து முக்குழி தாவளத்தில் உள்ள மாரியம்மனை வழிபடுவார்கள். கரிவலந்தோடு தாண்டி கரிமலை ஏற்றம், பின் இறக்கம் கடந்தால் வருவது பெரியானை வட்டம், சிறியானை வட்டம் ஆகிய இடங்களாகும். இவற்றை கடந்தால் பம்பை நதி குறுக்கிடும். இங்கு நீராடி பூஜைகள் செய்த பின்னரே சபரிமலை யாத்திரையை தொடங்குவார்கள். இந்த பம்பை நதியிலிருந்துதான் சிறுவழிப்பாதை தொடங்கும். சிறுவழிப்பாதையிலிருந்து சபரிமலை சுமார் 7 கிலோமீட்டர் தூரமாகும். கன்னிமூல கணபதியை வணங்கிவிட்டு தொடரும் இந்த பயணத்தில் முதலில் வருவது நீலிமலை ஏற்றம். நீலிமலையின் நடுவே வலதுபுறமாக சுப்பிரமணியர் பாதை ஒன்று வரும். நீலிமலை பாதையில் அப்பாச்சி மேடு, இப்பாச்சி குழி ஆகிய பகுதிகளை கடக்க வேண்டும். அப்பாச்சி மேடு வளைவில் மாவால் செய்த உருண்டைகள் விற்கப்படும். அதை வாங்கி வனதேவதைகளை திருப்தி செய்வதற்காக மலையின் கீழே வீசுவார்கள். நீலிமலை கடந்தால் வருவது சபரி பீடம். இங்குதான் ராமபிரானை ஆராதித்த அன்னை சபரி வசித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. அவரது நினைவாகவே இங்கு பீடம் அமைக்கப்பட்டுள்ளது. சபரி பீடம் கடந்ததும் 2 பாதைகள் பிரியும். ஒன்று யானை பாதை, மற்றொன்று
சரங்குத்தி பாதையாகும். சரங்குத்தி பாதையில் நடந்து சரங்குத்தி என்னும் புனித இடத்தை அடையும் கன்னிசாமிகள் பேட்டை துள்ளலின் போது தாங்கள் கொண்டு வந்த மரத்தால் ஆன வில், வேல், சரம் போன்றவற்றை இங்கு குத்தி வைத்து வணங்குகிறார்கள். சரங்குத்தி கடந்தால் வருவது சபரிமலை திருத்தலமாகும். இங்கு அமைந்துள்ள புனிதமான 18 படிகளை கடந்து வரும் பக்தர்கள் ஆனந்த சித்தன் ஐயப்பனின் ஒப்பற்ற உயர் தரிசனத்தை பெற்று நற்பேறு அடைகிறார்கள். சபரிமலை பயணம் என்பது உடலை நலமாக்கி உள்ளத்தை இறைவனிடம் ஒருமுகப்படுத்தும் சிறப்பான யாத்திரையாகும். இதை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே உண்மை புரியும் என்பது சத்தியமாகும். தந்தைக்கொரு மலையுண்டு கையிலை மலை, அன்னைக்கொரு மலையுண்டு 7 மலை, அண்ணனுக்கோர் மலையுண்டு பழனி மலை, அண்ணனுக்கோர் மலையுண்டு பழனி மலை, ஐயப்பனின் மலையோ சபரிமலை, எங்கள் ஐயப்பனின் மலையோ சபரிமலை. கானகவாசன் ஐயப்பனை போற்றி புகழுவோம். காலமெல்லாம் அவன் அருள் பெற்று வாழ்வோம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. இரவின் வண்ண நிலவை போன்றே அருளை பொழியும் ஐயனே, இரவின் வண்ண நிலவை போன்றே அருளை பொழியும் ஐயனே. சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்போ, ஒன்று